எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பொறந்ததிலிருந்து 5 வயசு வரைக்கும் குழந்தைகளோட பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியோட மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ஒரு குழந்தை 1 வயசு இருக்கும்போது எவ்வளவு பேசணும், எவ்வளவு புரிஞ்சுக்கணும், 2 வயசு இருக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் பேசணும், 3 வயசு இருக்கும்போது எந்த மாதிரியான சென்டென்சஸ் அவங்க சொல்லணும், எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும், இது எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா மைல்ஸ்டோன்ஸும் ஒரே வீடியோல கவர் ஆகுற மாதிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லா நியூ பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமா நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட கிளினிக் இங்க புருஷவாக்கத்துல இருக்கு. ஆல்சோ ஆன்லைன் சர்வீசஸ்மே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கிட்ட ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் இந்த மாதிரியான எல்லா சர்வீசஸும் இருக்கு. வீடியோவோட எண்ட்ல எங்களோட ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் பத்தி நான் சில டீடைல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. பிறந்ததுல இருந்து 6 மாசத்துக்குள்ள அச்சீவ் பண்ண வேண்டிய மைல்ஸ்டோன்ஸை பார்க்கலாம். 3 மாசத்துக்கு கம்மியா இருக்க குழந்தை லவுட் சவுண்ட்ஸ்க்கு ஸ்டார்டில் ஆவாங்க. அண்ட் நம்ம ஏதாவது பேசும்போது ஆர் நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அவங்க பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுவாங்க, இல்ல சைலண்ட் ஆயிடுவாங்க. 3 மாசத்துக்குள்ளேயே நம்ம வாய்ஸை நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அழுதுட்டு இருக்க குழந்தை நம்ம வாய்ஸை கேட்டாலே கொஞ்சம் காம் ஆயிடுவாங்க. 4ல இருந்து 6 மாசத்துக்குள்ள சவுண்ட் எங்க வருதோ அங்க பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. டாய்ஸ்க்குலாம் நல்ல அட்டென்ஷன் இருக்கும். அண்ட் மியூசிக் நம்ம பாடினாலும் சரி, ஏதாவது மியூசிக் பிளே பண்ணாலும் சரி, அதுக்குமே நல்ல அட்டென்ஷன் இருக்கும். எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம்னா 3 மாசத்துக்குள்ள கூவிங் சவுண்ட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சவுண்ட் போடுவாங்க. டிஃப்ரெண்ட் கிரை இருக்கும். டிஃப்ரெண்ட் நீட்ஸ்க்கு. பசிக்கு ஒரு மாதிரி அழுவாங்க, வலிக்கு ஒரு மாதிரி அழுவாங்க. அந்த மாதிரி கிரையே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலா இருக்கும். 4ல இருந்து 6 மாச குழந்தைகள் நல்லா கக்கரை கொட்டி சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா கத்தி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்மைல்ல இருந்து அது ஒரு நல்ல லாஃபா டிரான்சிஷன் ஆயிருக்கும். தனியா விளையாடும் போது ஏதோ பேசுற மாதிரி அவங்களே அந்த மாதிரி நல்லா பாபிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. 7 மாசத்துல இருந்து 1 வயசுக்குள்ள கரெக்டா எங்க சவுண்ட் வருதோ அங்க திரும்பி பார்ப்பாங்க. நம்ம பேர் கூப்பிட்டா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது பாயிண்ட் பண்ணி காமிச்சோம்னா கரெக்டா அந்த டைரக்ஷன்ல பார்ப்பாங்க. காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லாம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கப்பு, தண்ணி, டேடி இதெல்லாம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்க வா, எனக்கு தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சிம்பிள் கேம்ஸ் லைக் பீக்கபூ, இந்த மாதிரி பூச்சி அப்படின்னு காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ், பேட்ட கேக், கிளாப் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நல்லாவே விளையாடுவாங்க. நம்ம ஏதாவது பாட்டு பாடுறோம், ஏதாவது கதை சொல்றோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை கவனிப்பாங்க. எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம்னா நல்ல லாங் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பேப்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல லென்த்தியா பேபிள் பண்ணுவாங்க. அவங்க சவுண்ட் போட்டு ஒரு ஜெஸ்டர்ஸ், கையசைவுகள் மூலமா காட்டி நம்மளோட அட்டென்ஷனை வாங்குவாங்க. நம்ம ஏதாவது பார்க்கணும், நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்மள கூப்பிடுறதுக்கு சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும் ஒரு அவங்க நம்ம கிட்ட ஏதாவது காட்டணும்னா கரெக்டா ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி அவங்களால காட்ட முடியும். அழகா ஹாய், பாய் இதெல்லாம் நல்லா சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது இல்லாம ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி கை தூக்குறது. நம்மளோட ஸ்பீச்சை நல்லா இமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 1 வயசுல 1ல இருந்து 2 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸே பேசுவாங்க. கரெக்டா அம்மாவை பார்த்து அம்மா, பாலை பார்த்து பால். பிரைமரி பாடி பார்ட்ஸ், கண்ணு எங்க, தலை எங்க, கால் எங்க, இந்த மாதிரிலாம் கேட்டா கரெக்டா பாயிண்ட் பண்ணி பதில் சொல்லுவாங்க. 1 ஸ்டெப் கமெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க, அந்த பாக்ஸ்குள்ள வைங்க, இந்த மாதிரியான சிம்பிள் கமெண்ட்ஸ் எல்லாம் அழகா ஃபாலோ பண்ணுவாங்க. இது யாரு, அம்மா எங்க, பால் எங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் கரெக்டா பாயிண்ட் பண்ணியும் பதில் சொல்லுவாங்க. சில வார்த்தைகளாலையும் பதில் சொல்லுவாங்க. புக்கை காட்டி இதுல மங்கி எங்க இருக்கு, பூ எங்க இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்டா கரெக்டா பாயிண்ட் பண்ணியும் பதில் சொல்லுவாங்க. சின்ன சின்ன கதைகள், அதுக்கப்புறம் ரைம்ஸ்லாம் கேட்கறது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஆர்வமா கவனிப்பாங்க. பேச்சுல பார்த்தோம்னா தினந்தோறும் புது புது வார்த்தைகள் அவங்க கத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லா பெயர் சொல்களையும் அவங்க கத்துக்கிட்டே வருவாங்க. சவுண்ட்ஸ்ல பார்த்தோம்னா ப, ப, ம, வ, ஹ இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா வர ஆரம்பிச்சிருக்கும். அம்மாவா, வெளியே போலாம், பால்தா, இந்த மாதிரி 2 வேர்ட் காம்பினேஷன்ஸும் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்மள பார்த்து சிம்பிள் WH கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது என்ன, இது என்ன, இது யாரு, எங்க,
அப்படின்ற மாதிரி நம்மள பார்த்து WH கொஸ்டின்ஸ் கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏதாவது பிக்சர் புக்ஸ் காட்டுறோம் அப்படின்னா அவங்களே ஏதாவது சில பேர் சொல்வாங்க. அவங்க பாக்குறது ஆப்பிள் அந்த மாதிரி அவங்களே வந்து அந்த பிக்சர்ஸை வந்து நேம் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. பெருசு, சின்னது, மேல, கீழே இந்த மாதிரியான ஆப்போசிட்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த வயசுல நல்லாவே புரியும். 2 ஸ்டெப் கமாண்ட்ஸ், அந்த ஸ்பூன் எடுத்து பவுல்குள்ள போடு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சென்டென்ஸ்ல புதுசா ஏதாவது வார்த்தை இருக்குன்னா அந்த சென்டென்ஸோட மத்த வார்த்தைகளோட அர்த்தத்தை வச்சு புது வார்த்தையோட அர்த்தத்தை ஊகிச்சிருவாங்க. திஸ் பால் இஸ் சோ ஹியூஜ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஹியூஜ் அப்படின்றதுக்கு வந்து பெருசுதான் அர்த்தம் அப்படின்றது நம்ம சொல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா சுத்தி முத்தி இருக்கிற விஷயத்த பத்தி மட்டும்தான் பேச ஆரம்பிப்பாங்க. பட் 2 வயசுக்கு மேல பியாண்ட் தட் இமேஜின் பண்ணியும் அவங்களால பேச முடியும். சவுண்ட்ஸ்ல பார்த்தோம்னா க, க, ஃப, ட, ட இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கூட அவங்களால தெளிவா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இவங்களோட பேச்ச ஃபெமிலியர் பீப்புளுக்கு வந்து நல்லாவே புரியும். இந்த வயசுல ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க பேசுவாங்க. பெயர் சொல், வினை சொல். ஸோ வினை சொல்னா வேர்ப்ஸ், எழுதுறான், ஓடுறான், ஆடுறான் இந்த மாதிரியான வார்த்தைகளுமே அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வார்த்தைகள் தெரியும். நம்ம கிட்ட வை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் சன் இன்னும் வரல. இந்த ஏஜ்ல சம் சவுண்ட்ஸ் அண்ட் சம் வேர்ட்ஸ் வந்து அப்பப்ப ரிப்பீட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நார்மல் நான் ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி பேசி நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 3 to 4 years உள்ள குழந்தைகளோட புரிஞ்சுக்கிற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வயசுல இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம பக்கத்து ரூம்ல இருந்து கூப்பிட்டா கூட கரெக்டா அவங்க கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி கடகடன்னு ஓடி வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த ஏஜ் ரேஞ்ச்ல இருக்கிற குழந்தைகள் பேசிக் கலர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கலர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. லைக் ப்ளூ, கிரீன், yellow இதெல்லாம் வந்து பேசிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரே, ஆரஞ்சு இந்த மாதிரியான ரேரா அக்கர் ஆகிற கலர்ஸ் கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஏஜ் ரேஞ்ச்ல இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல ஃபேமிலியல் வேர்ட்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அத்தனா யாரு, சித்தினா யாரு, பெரியம்மானா யாரு, இந்த மாதிரி உறவு முறைகளுக்கே நிறைய டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பேசிக் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரியான விஷயங்களையுமே நல்லா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்ப 3ல இருந்து 4 வயசு இருக்கிற குழந்தைகளோட பேசுற தன்மை, எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வயசுல இருக்கிற குழந்தைகள் சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்பவே அழகா ஆன்சர் பண்ணுவாங்க. வாட், ஹூ, வேர், அதாவது இது என்ன, இது யாரு, இப்ப நம்ம எங்க போறோம், இந்த போட்டோ எங்க எடுத்தது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்லாம் அவங்களால அழகா ஐடென்டிஃபை பண்ண முடியும். கேட், மேட் ரைமிங்கா இருக்கு, இந்த வேர்டுக்கு வேற என்ன வேர்ட் ரைமிங்கா இருக்கும், நீங்களே ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ரைமிங் வேர்ட் கூட சொல்லி காட்டுவாங்க. அழகா வந்து ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து பாப்பாக்கு வேணும், தக்ஷனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எனக்கு, உனக்கு, அவளுக்கு, அவனுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரோனவுன்ஸை வந்து நல்ல சென்டென்சஸ்லயே வந்து சரளமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி வந்து சிங்குலர், ப்ளூரல் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. பட் 3ல இருந்து 4 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு அழகா அந்த ப்ளூரல் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியே பேசுவாங்க. தட் இஸ் 2 கார் இருந்தா 2 cars are coming, 2 bikes அந்த மாதிரி எஸ் ஆட் பண்ணி ப்ளூரல் மார்க்கர்ஸோட பேசுறது. தமிழ்ல சொல்லணும்னா நிறைய நாய்ங்க இருக்கு, நிறைய பூனைகள் இருக்கு, இந்த மாதிரி சரளமா பேசும்போதும் ப்ளூரல் மார்க்கர்ஸ் அழகா பேசுவாங்க. இந்த வயசுல இருக்கிற குழந்தைகள் பேசுறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அந்த மழலை எல்லாம் ஸ்லோவா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்களோட வார்த்தை, தட் இஸ் ஸ்பீச் கிளாரிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒரு ஸ்ட்ரேஞ்சரால கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வயசுல வந்து அவங்க நம்மள நிறைய வென் அண்ட் ஒய் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இது எப்போ இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி வென், ஒய், இமேஜினேட்டிவா காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க நம்மள கேட்க ஆரம்பிப்பாங்க. ஈஸியா 4 இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தியான வார்த்தைகளை வந்து ஒன்னா கோர்த்து பெரிய சென்டென்ஸா அவங்களால பேச முடியும். பட் சம்டைம்ஸ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோட் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ வென்ட் டு ஸ்கூல்னு சொல்லணும். பட் ஆனா ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக், கோ ஓட பாஸ்ட் டென்ஸ் வந்து கோட், அந்த மாதிரி அவங்க வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா உனக்கு இதெல்லாம் தர முடியாது, கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா கடையும் கடையும், எனக்கு கடையும், வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்ப கிடையாதுன்னா நம்ம வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த குழந்தைகள் வந்து அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் இன்னும் ப்ரொஃபவுண்ட் ஆகாததுனால கடையும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லாததை அவங்களே வார்த்தையா உருவாக்கி கூட சம்டைம்ஸ் பேசுவாங்க. அவங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றத அவங்க கொஞ்சம் கோர்வையா பேச ஆரம்பிப்பாங்க.
ஸோ ஸ்கூல்ல இன்னைக்கு இப்படி ஆச்சு, டீச்சர் இதை சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா 4 தொடர்ச்சியான சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணி அவங்களோட டே டு டே ஈவெண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வயசுல வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே பேசுவாங்க. லைக் நவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவங்க சரளமா பேச ஆரம்பிப்பாங்க. யூஸ்வலா குழந்தைகள் பேச கத்துக்க ஆரம்பிக்கும் போது சுத்தி முத்தி என்ன இருக்கு, இங்க இப்போ என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. பட் இந்த குழந்தைகள் வந்து பாஸ்ட்ல என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல நாளைக்கு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரிலாம் கூட அவங்க இமேஜின் பண்ணி அவங்களால பேச முடியும். சவுண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா க, க, ட, ட, ஃப இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கூட அவங்களால இப்ப ஈஸியா சொல்ல முடியும். இந்த வயசுல வந்து நார்மல் நான் ஃப்ளூயன்சின்னு சொல்லுவோம். தட் இஸ் திக்கி பேசுற மாதிரியான ஒரு தோரணை வந்து டெவலப் ஆகும். பட் சம்டைம்ஸ் அது ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ்லயே வந்து ஃபேட் அவுட் ஆயிடும். 4 to 5 years இருக்கிற குழந்தைகளோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரியிற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஏஜ் ரேஞ்ச்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியா நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நல்லா புரியும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாளைக்குக்கும் நேத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. பட் 4 to 5 years இருக்கிற ஏஜ் ரேஞ்ச்ல அவங்களுக்கு இந்த வார்த்தைக்கெல்லாம் நல்லாவே மீனிங் புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இது வந்துச்சு, நெக்ஸ்ட் அங்க போறோம், அப்புறமா இங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், லேட்டர் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட அவங்களுக்கு இப்போ நல்லாவே அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு பெரிய கமாண்ட் கொடுத்தா கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். பைஜாமாஸ் போட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு புக் எடுத்துட்டு உட்காரு அப்படின்னு நான் ஒரே கமெண்டா சொன்னா கூட அவங்களால வந்து அதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அவங்களுக்கு கிளாஸ் ரூம் லாங்குவேஜ் வந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பென்சில் எடுத்து சர்க்கிள் பண்ணு, இங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, இதுல எதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், இதுல எதெல்லாம் அனிமல்ஸ், இதுல ஆட் ஒன் அவுட் எது, இந்த மாதிரியான கேள்விகள், இதை தான் வந்து கிளாஸ் ரூம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் பேசுற நிறைய விஷயங்கள், கிளாஸ் ரூம்ல பேசுற நிறைய விஷயங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ஏஜ் ரேஞ்ச்ல. அடுத்தது அவங்களோட பேசுற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வயசுல அவங்க நல்ல அழகா கதையே சொல்லுவாங்க. நல்ல கோர்வையா ஃபுல் ஸ்டார்டிங், எண்டிங், கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சூப்பர்பா அவங்களால ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண முடியும். நல்ல காம்ப்ளெக்ஸான சவுண்ட்ஸ் லைக் ச, ஜ, ர இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் கூட இப்ப அவங்களுக்கு வந்து நல்லாவே அச்சீவ் ஆயிருக்கும். எப்படி ஒரு கான்வர்சேஷனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது நம்ம சொல்றோம்னா அதோட அவங்க முடிக்க ட்ரை பண்ணாம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வேற என்ன கேள்விகள் கேட்கலாம், வேற என்ன கமெண்ட் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணாலும் சரி, அவங்க ஏதாவது இனிஷியேட் பண்ணாலும் சரி, அந்த கான்வர்சேஷனை அழகா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த வயசுல வந்து அவங்களுக்கு கான்வர்சேஷனல் ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கூட நல்லாவே கத்து வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க ஏதாவது சொல்றாங்க, எனக்கு புரியல திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்டா சொன்னதையே அப்படியே ரிப்பீட் பண்ணாம அதை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை மாத்தி போட்டு கூட அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வொக்காபுலரி அண்ட் கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். 4 to 5 years ரேஞ்ச்ல இடம், பொருள், ஏவல்லாம் கூட தெரிஞ்சு குழந்தைகள் அழகா பேசுவாங்க. தட் இஸ் யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி பேசணும், கிளாஸ் ரூம்ல ஒரு மாதிரி பேசணும், வீட்டுல ஒரு மாதிரி பேசணும், இந்த மாதிரியான சோஷியல் ரூல்ஸ்லாம் கூட அவங்க கத்துப்பாங்க. லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டா சொல்வாங்க. ஸோ இது A, இது B, இது 3, இது 4 அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கரெக்டா அவங்களால இப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும். முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 to 4 years ஏஜ் ரேஞ்ச்ல சம்டைம்ஸ் ஒரு நார்மல் நான் ஃப்ளூயன்சி மாதிரியான விஷயங்கள் எமர்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த ஏஜ்ல இருக்காது. 4 to 5 years ரேஞ்ச்ல அது எல்லாமே குறைஞ்சிரும். ஏதாவது பை சான்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கு அந்த ஸ்டட்டரிங் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமா ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட அதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வயசுல வந்து ஒரு லாங்கர் சென்டென்ஸ்ல 2-3 ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணி அவங்களால பில்டப் பண்ணி பேச முடியும். குழந்தைகள் கிட்ட ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்றது, கொஞ்சர மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றது, இதெல்லாம் கூட 4 to 5 year old children வந்து பண்ணுவாங்க. வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாசம் ஏப்ரல் 17, 18 and 20th நம்மளோட அந்தாதிரிஹா புருஷவாக்கம் கிளினிக்ல பேரண்ட்ஸுக்கான ஒரு ஃப்ரீ மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் நடக்க போறது. கையல் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ பெற்றோர்களுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இப்போ புதுசா யாராவது டயக்னோஸ் ஆயிருப்பாங்க, அவங்களோட குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, ஒரு அவங்களோட குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தெரிய வரும்போது யூஸ்வலா பெற்றோர்களோட மனநிலை வெவ்வேறா இருக்கும்.
ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு கயல் சைக்காலஜிஸ்ட் வராங்க. இந்த ஒர்க் ஷாப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நடக்க போகுது. ஸோ கட்டாயமா இதுல பங்கேற்று பயனடைங்க. நம்மளோட அந்தாதி ரிஹாப்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் ஆட்டிசம் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல வீடியோ வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.